நண்பர்களுக்கு வணக்கம். கடலுக்கு போகிற மீனவர்கள் வலையில் ரொம்ப ரேராக மாற்றுறது அப்படின்னா இந்த சிங்கிரால். கடல் உணவுகள்லேயே அதிக விலையுடையதும் சிங்கிரால்கள் தான். பணக்காரங்க மட்டும்தான் இதை சாப்பிட முடியும் அப்படின்ற நிலைமையில தான் இன்ன வரைக்கும் இந்த சிங்கிரால்கள் இருக்கு. கடலுக்கு போகிற மீனவர்களோட வலையில் 1-2 சிங்கிரால்கள் நல்ல சைஸில் மாட்டிருச்சு அப்படின்னா அன்னைக்கு அவங்க முகத்தில் புண் சிரிப்பை பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அது விலை போகும். இந்த சிங்கிரால்களில் நிறைய வகை இருக்கு. அந்த வகைகளுக்கு தகுந்த மாதிரி விலையும் உண்டு. நானும் வருஷ கணக்காக எப்படியாவது ஒரு சிங்கிராலை ருசி பார்த்துட மாட்டோமான்னு தவிக்க. ஆனால் அதோட விலை மட்டும் சிறுவண்டு சிக்கும் சிறுத்தை சிக்குமாடா அப்படின்ற கணக்கா தத்தி ஓடிக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் இதை பார்த்த உடனே ஏதோ கடல் பூச்சி கடல் அட்டை அப்படின்னு தொடக்கூட தயங்குவாங்க. ஆனா இவனோட சுவை மற்ற சிங்கிராளுகளுக்கு சுவைக்கு துளியும் குறைவில்லாம இருக்குன்னு கேள்விப்பட்டேன். இந்த இறாலுகளுமே மற்ற சிங்கிராள்களை மாதிரி ஈஸியா கிடைச்சிடாது. 1-2 தான் கிடைக்கும். எப்பயாவது அரிதா கொஞ்சம் அதிகமா வர்றது உண்டு. இன்னைக்கு நண்டு பாக்ஸ்ல ஒரு 4 இறால் வந்துச்சு அப்படின்னு எடுத்து வச்சிருந்தாங்க. அதை இன்னைக்கு நம்ம ஆட்டையை போட்டு வந்தோம். 4 இறாலுகளுமே 4 சைஸ்ல இருந்துச்சு. இந்த இறால்கள்ல முழுவதுமா சதை இருக்குமான்னு கேட்டா முழுவதுமா சதை இருக்கவே இருக்காது. 4 இறால்களையும் ஒரு வழியா படாத பாடுபட்டு சுத்தம் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் எவ்வளவு சதை இருக்கு அப்படின்றத நீங்களே பாருங்க. இந்த சிங்கிராலோட பேரு மட்டை இறால்னு சொல்லுவாங்க. பாக்குறதுக்கு பனை மரத்தோட மட்டை காஞ்சி போய் காப்பி கலர் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இருக்கிறதுனால இந்த பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. 4 பீஸையும் சுத்தம் பண்ணி மசாலா பொடி போட்டு பொரிச்சு எடுத்துட்டு போனோம் அப்படின்னா அதுக்கு 7 பேர் கியூல உட்காந்துருக்காங்க. ஆனா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தாங்க தெரியுது எதுக்கு இவ்வளவு விலை போகுது அப்படின்னுட்டு.